எல்லாருக்கும் வணக்கங்க. நான் இன்னைக்கு அப்பம் எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி தர போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது வந்து கார்த்திகை தீபத்துக்கு பண்ணுறதுங்க. அதாவது பச்சரிசியை வந்து நல்லா அலசிட்டு ஒரு 100 கிராம் தான் எடுத்திருக்கேன். நான் நிறைய பண்ணல. இது வந்து கொஞ்சம் அப்படியே ஊற வச்சுருக்கேங்க. ஒரு 1/2 ஹவராக ஊறிட்டு இருக்கு இது. அப்புறம் வந்து வெல்லமும் வந்து அதாவது நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். வெல்லமும் எடுத்துக்கலாம் நம்ம. அதுவும் வந்து நம்ம 100 கிராம்ஸ் ஈக்குவலாக தான் எடுத்திருக்கேன். 1:1 அப்படிங்கிற ரேஷியோவில் எடுத்திருக்கேன் நான். சப்போஸ் வேணும்னா கூட குறைய வேணும்னா நம்ம போட்டுக்கலாம். எள்ளு ஒரே ஒரு டீஸ்பூன் கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரே பிஞ்சு வந்து பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து இது ஏலக்காய் ஒரு 2-3 எடுத்திருக்கேங்க. எண்ணெய் வந்து பொரிப்பதற்கு தேவையான அளவு. அப்புறம் வந்து வாழைப்பழம் எந்த வாழைப்பழம் வேணா எடுத்துக்கலாம். நான் எடுத்ததுக்கு ஒரே ஒரு எல்லோ மஞ்சள் வாழைப்பழம் ஒன்று எடுத்திருக்கேன். கற்பூரவள்ளின்னு சொல்லுவாங்க, அதை எடுத்திருக்கேன். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ ஒரு கடாயை வந்து வச்சு அடுப்பை ஆன் பண்ணிட்டு இந்த வெல்லத்தை வந்து தண்ணியில் லேசாக சூடு பண்ணி தண்ணியில் கரைச்சி மட்டும் எடுத்துக்கலாம். பாகெல்லாம் வைக்க வேண்டாங்க இதுக்கு. இப்போ தண்ணி விட்டுட்டாங்க கொஞ்சமாக. இப்போ இதில் வெல்லத்தை போட்டு நல்லா கரைய வச்சிடலாம். ரொம்ப தண்ணி வேண்டாம். பாகும் அட் த சேம் டைம் வந்து வரணும்னு அவசியம் இல்லை நம்மளுக்கு. இது வந்து நல்லா வந்து கரைஞ்ச உடனே இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணுங்க. அதுக்குள்ள அரிசியே முடிஞ்ச அளவுக்கு நம்ம அரைச்சிடலாம். தண்ணி விடாமல் அரைக்கணும். இப்போ இந்த அரிசியோட வந்து நான் ஒரு வாழைப்பழமும் போட்டிருக்கேங்க. இது வந்து கொஞ்சம் நல்லா அரைச்சிட்ட உடனே நைஸாக அரைக்கணும். கொஞ்சம் தண்ணி தேவைப்படும் போது வெள்ளை தண்ணி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு தான் வேற சாதா தண்ணியெலாம் விட்டோம்னா ரொம்ப தண்ணி ஆயிரும், அப்பம் போடவே வராது. அதுக்கு தான் தண்ணி போட வேண்டாம்னு சொன்னேன். இப்போ வந்து இதை அரைச்சிட்டுங்க. இதோட கொஞ்சம் வெள்ளை தண்ணியை போட்டு அதையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துடலாம். இப்போ அதில் ஏலக்காயும் போட்டுருங்க. ஒரு அடி அடித்து எடுத்துடலாம். இப்போ அப்பத்துக்கு வந்து இந்த மாவு ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த கருப்பு எல்லையும் இந்த பேக்கிங் சோட்டா எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் போட்டுக்கலாம். நம்ம ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது மாவு. இப்போ எண்ணெயை சூடு பண்ணி போட்டுடலாங்க. தேங்காய் இருந்தால் அதை வந்து சின்ன சின்ன பல்லாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அது இல்லாதனால நான் போடலை. இப்போது அதிரசத்துக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா, அதாவது வெல்லம், அரிசி மாவு, எண்ணெய், எள் இதெல்லாம் போட்டிருக்கோம். வாழைப்பழம் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா. பட் அது வந்து கெட்டி மாவாக பிசைஞ்சு நம்ம பண்ணுவோம். அது வேறு டேஸ்ட்டு, இது வேறு டேஸ்ட்டுங்க. சரி, இப்போ எண்ணெயை காய வச்சிடலாம். சரி, ஒரு 10 நிமிஷம் ஊறட்டுங்க அது. அப்புறம் அதை நம்ம போட்டு எடுத்துடலாம். இப்போ போட்டாச்சுங்க. சிம்மில் வச்சேன், இல்லைன்னா வந்து கருகி போயிடும். அது வெளியில் வந்து வேகும், உள்ளே வேகாமல் போயிடும். அந்த பேக்கிங் சோடா போட்டாங்கன்னா ஸ்பாஞ்சியாக இருக்கும். அது கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலர் ஆனவொன்னே எடுத்துடலாங்க. இப்போ எண்ணெய் வந்து இதுக்கு வந்து நிறைய வந்து அது அப்சர்வ் ஆகும். இல்லை டிஷ்யூ பேப்பர் மாதிரி வந்து வச்சுக்கலாம். அப்புறம் கரண்டியில் வச்சு இந்த மாதிரி ஓட்டக்கரண்டி இந்த மாதிரி வச்சு இதில் எடுத்தோன்னா எண்ணெய் எல்லாம் அதில் வடிஞ்சிரும். அமுத்தி எடுத்தோன்னா அந்த இதெல்லாம் இருக்காது. அப்புறம் மிச்சம் எடுத்துக்கத்தையும் போட்டு எடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க. இது டேஸ்டியான அப்பம் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சில பேர் கோதுமை மாவில் கூட பண்ணுவாங்க. அதுவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the bell icon and click the all option. Thank you.